அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட முடியை எப்படி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்க்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, முடியெல்லாம் கொட்டிடுது, முடி எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கவங்க நம்மளோட முடியை எப்படி ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி சாப்பிடும்போது சாப்பாட்டில் கட்டாயமாக நீங்கள் கீரைகளை அதிக அளவு சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து கீரைகள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி நல்லாவே வளர ஆரம்பிக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும், இழந்த முடியையும் நம்மளால் மீண்டும் பெற முடியும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட தலைமுடிக்கு நீங்கள் டெய்லி எண்ணெய் வைக்கணும். அப்படி எண்ணெய் வச்சு தலை சீவும் போது தான் நம்மளோட முடி நல்லா அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளரும். சுத்தமான தேங்காய் எண்ணெய் நீங்கள் டெய்லி தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்களோட முடி நல்லாவே வளர ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடுங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளோட முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். ஏன்னா நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து நிறைய நிறைஞ்சிருக்குது. நீங்கள் அதை சாப்பிடும்போது நமக்கு கால்சியம் சத்தும் நிறையா கிடைக்கும், முடியும் நமக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப சூடாக இருக்கும். அப்படி ஹீட்டாக இருந்தாலும் முடி நமக்கு நல்லா கொட்ட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு நம்ம எப்பவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டா தான் முடி நமக்கு நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேக்காத்தூள் போட்டு தலை தேய்ச்சி குளிக்கலாம். ஷாம்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முடி நமக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் சுத்தமான சேக்காத்தூளை வீட்டிலே அரைச்சு அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடி நமக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இவ்வளோ நம்ம செய்கிறதோட கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லா குளிர்ச்சியாக நிறைய சாப்பிடுங்க. ஹீட்டான எதையும் சேர்க்காதீங்க. பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க, வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க. நமக்கு நொங்கு கிடைக்கக்கூடிய அந்த சீசனில் நொங்கு சாப்பிடுங்க. நிறைய ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க இளநீர் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம இன்டேக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் சூடு தணிந்து முடியும் நமக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும். முடி எப்பவுமே குளிர்ச்சியாக இருந்தால் தான் முடி நமக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண போய் தான் என்னோட முடி இன்னும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்களோட முடியை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. முடி நமக்கு நல்லாவே இருக்கும். எவ்வளோ வயசானாலும் சரி முடி அப்படியே இருக்கும், கொட்டவே கொட்டாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நைட் டைமில் நீங்கள் அந்த முடியை அப்படியே விரிச்சு போட்டு படுத்துறதுனால உங்களுக்கு அந்த முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த முடியை நீங்கள் நுனி பகுதி வரைக்கும் நல்லா பின்னி மடித்து போட்டிங்கன்னா தான் முடி சிக்கு இல்லாமல் இருக்கும். முடி சிக்கு இல்லாமல் இருந்தால் தான் முடி நமக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம லவ்சுடர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி.